இது மகிமை நேரம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் சகலத்தையும் நன்மைக்கு எதுவாக நடத்துவார் என்று நாம் தியானித்து வருகிறோம். கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலத்தையும் நன்மைக்கு எதுவாக நடத்துவார். அவர் இழப்புகளை நன்மைக்கு எதுவாக நடத்துவார், தீமையும் நன்மைக்காக நடத்துவார், எதிர்ப்புகள் வரும் பொழுதும் நன்மைக்கு எதுவாக அவர் நடத்துவார் என்று நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் தடைகளையும் அவர் நன்மைக்கு எதுவாக நடத்துகிறார் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீரில்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக மறைவான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும் என்று உபாகமம் 8ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை நாம் வாசித்தோம். இந்த வசனங்களில் இருந்து நாம் பார்க்கும் பொழுது, உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு வரும் நன்மை செய்யும் பொருட்டு நான் வாசித்த அந்த உன்னை சோதித்து உன்னை புடமிட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பயங்கரமான வனாந்திரம் வழியாய் நடத்தி நான் உனக்கு பின்னாட்களில் வரும் நன்மைக்காக எல்லா தடைகளில் இருந்து உனக்கு நன்மை உண்டாக செய்த கர்த்தரை நாம் மறவாமல் என்று எழுதியிருக்கிறது. பிரியமானவர்களே, என்ன போட்டிருக்கு அப்படின்னா, உன்னை சிறுமைப்படுத்தி, முதலாவது உன்னை சிறுமைப்படுத்தும் பொழுது, நாம் சிறுமைப்படும் பொழுது, சில இடங்களில் நான் அவமானப்படுத்தப்படும் பொழுது, சிறுமைப்படுத்தப்படும் பொழுது கர்த்தர் என்னை உயர்த்துவார், இது ஒரு நன்மைக்காக எனக்கு நடக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்வோமானால் கர்த்தர் அதை நன்மைக்கு எதுவாக நாம் அதை நடத்தி தருவார். தாவீதினுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது, அவன் தன்னுடைய மகனாகிய அப்சலோமினால் அவன் வனாந்தரத்திற்கு துரத்தப்பட்டான். அவன் ஒரு ராஜாவாக இருந்த பொழுதும் தன்னுடைய அப்சலோமினால் அவன் துரத்தப்பட்டு வனாந்தரத்தில் நடக்கும் பொழுது இந்த சீமே என்கிற ஒரு மனுஷன் அவனை தூசித்து கொண்டே வருகிறான். அப்பொழுது தாவீது சொல்லுகிறாரு, கர்த்தர் என்னை இந்த சிறுமைப்படுத்தினதற்கு பதிலாக அவர் என்னை உயர்த்துவார், சிறுமைப்படுத்தினதற்கு பதிலாக என்னை உயர்த்துவார், அதற்காக நான் இந்த சிறுமையை பொறுத்து கொள்ளுகிறேன் என்பதாக குறித்து நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் சிறுமைப்படுத்தும் பொழுது தேவனுக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த சிறுமைப்படுத்துகிற காரியத்தில் நீர் என்னை உயர்த்துவீர், இதை எனக்கு நன்மையாக நடத்தி தருவீர் என்று நாம் நினைக்கும் பொழுது கர்த்தர் அதை நன்மையான பாதையிலே நடத்துவார். அடுத்து பார்க்கும் பொழுது, சோதித்து, உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து, அந்த சோதனைக்குள்ளாக வரும் பொழுது நான் கற்றுக்கொள்ள வேண்டியது, இந்த சோதனைக்கு பின் கர்த்தர் என்னை உயர்ந்த இடத்திலே வைப்பார். யோபு சொல்லுகிறான்ல, சோதனைக்கு பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொன்னது போல, அந்த சோதனை நாட்களில் விசுவாசத்திலே நம்மை புடமிட்டு நாம் உறுதியாக இருக்கும்படியாக கர்த்தர் நம்மை நடத்துவார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த யோபு அதே போல ஆபிரகாமை தன்னுடைய குமாரனை பலியிடும்படியாக சோதித்து அதை நன்மைக்கு எதுவாக நடத்தினார் என்று பார்க்கிறோம். யோபுவை சோதித்து அதை நன்மைக்கு எதுவாக நடத்தினார் என்று பார்க்கிறோம். ஒவ்வொரு மனுஷனையும் அவர் சோதிக்கும் பொழுது அந்த சோதனையிலிருந்து தப்பிக்கொள்ள வழியையும் அவர் நமக்கு தருகிறார். அது மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது, வனாந்திர வழியாய், அதாவது கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் வறண்டதுமான பயங்கரமான வனாந்திர வழியாய் நீங்கள் நடத்தப்படும் பொழுது, அதான் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினதே நாம் பார்க்கும் பொழுது, அந்த வனாந்தரம், அந்த செங்கடல் வனாந்திரம் பயங்கரமான ஒரு வனாந்திரம். எகிப்து தேசத்திலிருந்து அந்த ஜனங்களை மீட்டுக்கொள்ள கர்த்தர் சித்தம் கொண்டார். மோசேயை அனுப்பி அநேக அற்புதங்களை அதிசயங்களை செய்து பார்வோனிடத்திலிருந்து அவர்களை விடுவித்து வெளியே கொண்டு வரும் பொழுதும் தடையில்லாமல் அவர்களை நடத்தி கொண்டு சென்றிருக்கலாம். 11 நாட்களுக்குள்ளாக அவர் கானானுக்குள் பிரவேசிக்க முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்களை சுற்றி போக பண்ணினார் என்று நாம் வாசிக்கிறோம். அவர்கள் அந்த யுத்தத்தை கண்டு சோர்ந்து போவார்கள் என்று அவர்களை சுற்றி போக பண்ணினார் என்று பார்க்கிறோம். அப்போ தடைகளை சந்திக்கும்படியாய், கஷ்டங்களை சந்திக்கும்படியாய் அவர்களை அழைத்து கொண்டு போகிறார் என்று பார்க்கிறோம். அங்கே சென்ற பிறகு அந்த அநேக ராஜாக்கள்
ராஜாக்களை அந்த யுத்தத்திலே வீழ்த்தி அவர்கள் அந்த கானானுக்குள் பிரவேசித்தார்கள். அந்த யோசுவாவினுடைய நாட்களிலே நாம் பார்க்கிறோம். அப்போ இப்பொழுது யுத்தத்தை கண்டு அவர்கள் மனமடிந்து திரும்பவும் அவர்கள் எகிப்துக்கு திரும்பி வருவார்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை வனாந்திர வழியாய் 40 வருஷம் அவர்களை நடத்தினார் என்று பார்க்கிறோம். அந்த வனாந்திர வழியாய் அவர் நடத்துகிற போதும் அவர்களுடைய நன்மைக்காகவே அதை செய்தார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த வனாந்தரத்திலும் அதிசயங்களை செய்தார். அவர் மன்னாவினால், வானத்து மன்னாவினால் அவர்களை போஷித்தார். பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் அந்த அவர்களை காப்பாற்றியது என்று பார்க்கிறோம். அந்த யாத்ராகம புஸ்தகத்திலே வாசிக்கும் போது அந்த நடந்த அதிசயங்கள், அற்புதங்கள் எல்லாம் இத்தனை வருஷங்களுக்கு பிறகும் எந்த இடத்திலும் நடந்ததாக சரித்திரம் சொல்லப்படவில்லை. பிரியமானவர்களை, வானத்தில் இருந்து மன்னா பொழிந்தது, கண்மலையிலிருந்து அவர்களுக்கு தண்ணீரை குடிக்க கொடுத்தார். அவர்களுடைய ஆடைகள் பழுதாகவும் இல்லை, அவருடைய பாதரட்சைகள் பழுதாகவும் இல்லை என்று நாம் பார்க்கிறோம். அப்புறம் அநேக அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவர்கள் காணும்படியாய் அவர் செய்தார். இந்நாள் வரைக்கும் கர்த்தருடைய அந்த சர்வ வல்லவருடைய மகிமைகளையும் அவருடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஒவ்வொரு அறிந்திருக்கும்படியாக அந்த போராட்டமான அந்த பயங்கரமான வனாந்தரத்தின் வழியாய் அந்த தடைகளின் ஊடாக தேவன் அதை நடத்தி அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று நான் பார்க்கிறோம். அதே போல நம்முடைய வாழ்க்கையில வனாந்தரமான சூழ்நிலைகள், பயங்கரமான சூழ்நிலைகள், கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் உள்ள வறட்சியான, தண்ணீர் இல்லாத வறட்சியான சூழ்நிலையிலே நடக்கிற அனுபவங்கள் நமக்கு காணப்பட்டாலும், சோதனைகள் நமக்கு காணப்பட்டாலும், சிறுமைப்படுத்தப்படக்கூடிய சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் கர்த்தர் நம்மை நன்மைக்கு எதுவாக நடத்துகிறார். அவர் நம்மை உயர்த்துவார் என்கிற நம்பிக்கையிலே நாம் நடத்தும் பொழுது அந்த சோதனைகளிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளும். அந்த வனாந்தரத்திலே நம்மை போஷித்து நம்மளை பாதுகாத்து நடத்தவும் நாம் அறிந்திருக்கிற, நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களை, இந்த வசனத்தை தியானிக்கிற நாம் இன்னும் நம் சோதனை நேரத்திலும் நாம் வனாந்தர வழியாய் நடக்கப்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு வந்தாலும் தேவன் சகலத்தையும் நன்மைக்கு எதுவாக நடத்துவார் என்கிற விசுவாசத்தில் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து காணப்படுவோமானால் கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாக நடத்துகிறார். நாம் ஜெபிப்போமா? மகிமை மாட்சிமை நிறைந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம். உடைய நாமத்தையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக உடைய வசனங்களை தியானிக்க கர்த்தர் உதவி செய்தீரே, நன்றி ஆண்டவரே. இடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம் நன்மைக்கு எதுவாக நடக்கும் என்று நாங்கள் தியானித்து வருகிறோம் சுவாமி. ஸ்தோத்திரம். எத்தனை தடைகள் வந்தாலும் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் சகலத்தை நன்மைக்கு எதுவாக நடத்துகிறார். அவர் செய்ய நினைத்தது ஒன்றுமே தடைபடாது என்று ஆண்டவரே உடைய வார்த்தையினால் எங்களோடு கூட பேசினரே தகப்பனே. ஆண்டவரே, சோதனைகளை கண்டு துவண்டு போகாதபடி நாங்கள் சிறுமைப்பட்ட நாட்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ரெண்டத்தனையாய் எங்களை ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். வனாந்தரமான பாதையில நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் எங்களுக்கு வந்தாலும் ஆண்டவரே, உம்மிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளை சகலத்தையும் நீ நன்மைக்கு எதுவாக நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, சோர்ந்து போகாமல் விசுவாசத்தில் உறுதியாய் இருக்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்யுங்க. தாமதம் ஏற்பட்டாலும், ஏமாற்றம் போல தோன்றினாலும், தடைகள் காணப்பட்டாலும் ஆண்டவரே எல்லாம் எங்கள் நன்மைக்கே என்று ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாங்கள் நம்பி உம்மை சார்ந்திருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.